ஹாய் வீவர்ஸ், சிண்டு நண்டு யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சண்டே என்ன பண்ணோன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பாறை மீன் தம்பி வாங்கிட்டு வந்தீங்க. மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கோடு போட்டேன். இந்த பக்கம் கோடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும், அந்த பக்கம் கொஞ்சம் வேறு மாதிரியும் போட்டேன். உள்ளே நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஆஃப் லெமன் எடுத்து உப்பு தடவி அதுக்கு ஒரு சின்ன மசாஜாட்ட கொடுக்க போகிறேங்க. ரெண்டு பக்கமும் நல்லா மசாஜ் பண்ண விட்டாச்சுங்க. நல்லா லெமனை உப்பு தடவி நல்லா தடவி விட்டாச்சு. மீன் உள்ளேயும் நல்லா உப்பு தடவி லெமனை புழிஞ்சு புழிஞ்சு நல்லா தேய்ச்சி மண்டைக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் தேய்ச்சி விட்டுட்டேங்க. என்னென்ன மசால் பொடி போட்டோன்னு சொல்ல போகிறேங்க. ஃபிஷ் ஃப்ரை மசாலா, அப்புறம் கடல மாவு, சோள மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், அப்புறம் சீரகமும் மிளகும் வறுத்து அரைச்ச பொடி போட்டு அப்படியே நல்லா ஆயில் ஊற்றி தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டேங்க. அப்புறம் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு மீனில் தடவிட்டேங்க. மசாலா கரெக்டாக இருந்துச்சுங்க. நல்லா தடவிட்டேன். உள் பக்கமும் வெளி பக்கமும் நல்லா மசாலா தடவிட்டேங்க. இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் போட்டேங்க. தோசைக்கல்லில் போட்டால் மீன் பெருசாக இருக்குது, கல்லுக்கு பத்தலை, வால் வெளியே தொங்கிட்டு இருந்துச்சுங்க. தள்ளு ஓடி கல்லுக்கு பத்தலை, வால் மட்டும் தொங்குது. மீனுக்கு மேலேயும் நல்லா ஆயில் விட்டுட்டேங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் அப்பப்போ ஊற்றிட்டு மீனை புரட்டி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. மீன் நல்லா வெந்துருச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாறை மீனுங்க, நல்லா ருசியாக இருந்துச்சு. இப்படிங்க அழகாக திருப்பி போட்டுங்களா, உடையாமல் இந்த மீனை நான் பொரிச்சு எடுத்து என் பிள்ளைகளுக்கு கொடுத்தாதாங்க எனக்கு நிம்மதி, சந்தோஷம். வடைச்சட்டியில் இப்போ எதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேனாங்க, இந்த உள்ளுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே எண்ணெய் ஊற்றுறதுக்கு தாங்க. என்ன தான் வெளியே நல்லா வெந்துருச்சுனாலும் உள்ளே மசாலாவாக பச்சையாக இருந்துச்சுன்னா என் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக. கொஞ்சம் வாளிக்கு எண்ணெய் ஊற்றுங்க. ஐயோ,
எப்படியோ மீன் அங்கிட்டு திருப்பி இங்கிட்டு திருப்பி உடையாமல் வெற்றிகரமாக எடுத்துட்டேங்க. மண்டை மேலே இங்கே நான் மசாலா அப்படியே இருக்குன்றதுக்காக இப்போ தலை குப்புறெல்லாம் நான் சுட வச்சேங்க. எண்ணெயே காணும் இந்த இடத்துல. விழுந்துற போய் ஃபுல்லாக கட்டு. ரெடி. ஜம் ஜம். வாங்க 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 மாமா வாங்க. மீன் சூடாக இருக்குதுன்னு அப்பா எல்லாத்துக்கும் பிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க பிள்ளைகளுக்கு. அது வாங்கி சாப்பிடு. எப்படி இருக்குன்னு சொல்லி மீன் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம கீரைலாம் போட்டனால அப்படியே உள்ள அந்த இதெல்லாம் ஊறி சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டு.